தோனியோட ஹேட்ரடுக்கு காரணம் பார்த்தனா தோனியே கிடையாது. தோனி அந்த கடைசியில வந்து ஒரு 2 6 அடிச்சு முடிக்கலன்னா மேட்ச் தோத்துருப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி எப்படி மேட்சை ஃபினிஷ் பண்ணுவாருன்றது பார்த்துட்டு வந்து பேசுங்க. நீங்க எல்லாம் மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுக்கலாம்ல. தோனி வந்து எங்க கடவுள். கம்பீர் கோச்சிங்ல இந்தியா சொதப்பணும், அதுக்கு இந்தியா தோக்கணுமா, பரவாயில்ல தோத்துட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுதான் இந்த டாக்ஸிசிட்டியோட மைய புள்ளின்னு நான் சொல்றேன். நீ யாரடா டாக்ஸிக் ஃபேன்னு சொல்றது? நான் டாக்ஸிக் ஃபேனாடா? அவங்க பெறால அவங்க கெத்து தாங்க. அப்ப வந்து சிஎஸ்கே பிளேயருக்கு என்ன மரியாதை, சிஎஸ்கே பிரான்சைசி கிரிக்கெட் டீமுக்கு என்ன மரியாதை? இவனை விட எங்கால் மாஸ். லாக்டவுன்ல பார்க்க ஆரம்பிச்ச ஃபேன்ஸ் பண்ற அலப்பறதான் மச்சான் முக்காவாசி. இதுல ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்றானுங்க, தேஸ் துரோகி தோனியா. இவங்க மேட்சை பார்த்துட்டு பேசலாம்னு பரவாயில்லடா, ரீல்ஸை பார்த்துட்டு பேசுவானுங்க. இது எப்ப முடியும்? டாக்ஸிசிட்டின்றது எப்ப முடியும்? ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கிரிக்கெட் டைமர். நான் ஹரி. ஸோ இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இவரை பத்தி சொல்லணும்னா இவருக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோயிங் இல்ல, இவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து பண்ணாத ரெக்கார்ட்ஸும் இல்ல, அடிக்காத டிராஃபி இல்ல. ஆக்சுவலி இவரை வந்து நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸை தாண்டி நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஐடலைஸ் பண்ணி இவரோட இன்ஸ்பிரேஷனா பார்த்து அவங்களோட கிரிக்கெட் ஜேர்னியை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எஸ், நம்ம வந்து இன்னைக்கு டோனியை பத்தி தான் பேச போறோம். என்னதான் அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அவரை பத்தி அவருக்கு இருக்கிற ஃபுல்லா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து பேச போறோம். வை டோனி ஹேஸ் சோ மச் ஹேட்ரட். அதுவும் இந்த ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாக்குற சோசியல் மீடியால தான் ஃபுல்லா டோனி ஹேட்டடா போயிட்டு இருக்கு. இது ஹேட்ரடுக்கெல்லாம் காரணம் என்ன? அதுவும் நாங்க இப்ப எஸ்பெஷலா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஜெர்சில உட்காந்துருக்கோம். ஜெர்சி வந்து ஒரு பெரிய காரணம் அவரோட ஹேட்ரடுக்கு. அதை பத்தி ஃபுல்லா பேசுவோம் நம்ம. பரத், நீ வந்து சின்ன வயசுல வந்து ஒரு ஆர்ட் டோனி ஃபேன். சின்ன வயசுல இருந்து சிஎஸ்கேனா உனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவர். நீ ஒரு கிரிக்கெட் ஃபாலோவரா, நீங்க ஒரு டோனி ஃபேனா சிஎஸ்கே ஃபேனா? நீ வந்து என்ன நினைக்கிற? ரீசனா டோனியோட ஹேட்டட் காரணம் என்ன நினைக்கிற? ஓகே, சோ தோனியோட ஹேட்ரடுக்கு காரணம் பார்த்தனா தோனியே கிடையாது. தோனியோட ஃபேன்ஸ் தான் வந்து முக்கியமான காரணம். கிடையாதுன்னு அப்படி சொல்லிட முடியாது. லைக் தோனி ஒரு மெயின் ரீசன் கிடையாது, அவங்க ஒரு ஃபேன்ஸ் ஒரு பெரிய ரீசனா சொல்லலாம். எஸ், சொல்லு. கரெக்ட். முக்கியமான காரணம் வந்து தோனியோட ஃபேன்ஸ். அதுவும் எல்லா ஃபேன்ஸுமே கிடையாது. இப்ப நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு ஃபேன் தான், சரியா? ஆனா தோனியோட டாக்ஸிக் ஃபேன்ஸ், எல்லா பிளேயர்ஸ்க்குமே டாக்ஸிக் ஃபேன்ஸ் ஒரு செட் இருப்பாங்க, சரியா? ஆனா தோனிக்கு அது வந்து ஒரு செக்மெண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது, சரியா? இப்ப டாக்ஸிக் ஃபேன்ஸ் நீங்க என்ன டிஸ்கிரைப் பண்றீங்க? நீ யாரடா டாக்ஸிக் ஃபேன் சொல்றது? நான் டாக்ஸிக் ஃபேனாடா அப்படின்ட்டு வந்து தோனி ஃபேன்ஸ் என்ன கொந்தளிச்சிட்டு இருப்பீங்க. நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? இதுதான் நாங்க டாக்ஸிசிட்டி மீன் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ பேசிக்கா தோனிக்காக மேட்ச் பார்க்க போனோம், தோனி வந்து 6 அடிக்கிறாரு சந்தோஷமா அது பாக்குறதுக்காக மேட்ச் போனோம் நிறைய பேர் இருப்பாங்க, சரியா? அது தப்பே கிடையாது, அது நம்ம டாக்ஸிசிட்டின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நானும் அப்படிதான் போறேன். ஆனா சிஎஸ்கே தோத்தாலும் பரவாயில்ல, இந்தியா தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த தோனி அடிச்ச 6 தானே எனக்கு முக்கியம். தோனி 6 அடிச்சா எனக்கு போதும்டா, மத்தவன் எப்படி நாசமா எக்கேடு கட்ட போனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து, அப்பா நான் கொடுத்த அந்த 5000 ரூபாய்க்கு தோனி அந்த 6 அடிக்கிறத நான் பார்த்துட்டேன், இது எனக்கு போதும்னு சொல்ற அந்த ஃபேன் ஒரு டாக்ஸிக் ஃபேனா நாங்க வந்து கன்சிடர் பண்றோம். ஆமா, எஸ்பெஷலா வந்து நான் டு ஆட் ஆன், டோனி வந்து இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து ஆடுறாருங்க, அந்த மேட்ச்ல வந்து ஒரு 90 ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறம் டோனி வராரு, கடைசியில வந்து ஒரு 2 6 அடிச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமாங்க இருக்கும்? வந்து டோனி அடிச்சிட்டாருங்க, அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே அந்த டோனி தாங்க. டோனி அந்த கடைசியில வந்து ஒரு 2 6 அடிச்சு முடிக்கலன்னா மேட்ச் தோத்துருப்போங்க. இல்ல, எனக்கு புரியல. 90 ரன்ஸ் ஒருத்தர் அடிச்சிருக்காரு, அவருக்கு நீங்க வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. ஆனா நீங்க மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து டோனி தாங்க சொல்றீங்க அந்த இடத்துல. ஆமா, அதுவும் இந்த எஸ்பெஷலா வந்து இந்த சில பேர்லாம் இருக்காங்க, இந்த ஒரு சூப்பர் ஃபேன் சரவணன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு எவ்வளவு பெரிய இமேஜ் இருக்கு, அவர் எவ்வளவு பெரிய வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. அவர் வந்து ஒரு மேட்ச் பார்த்துட்டு வராரு, போன வருஷம் நைட் வராரு, ஒரு இன்டர்வியூ கேட்கறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஓப்பனாவே கேட்கறான், நீங்க எல்லாம் மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுக்கலாம்ல, எதுக்கு நீங்க டோனியை வந்து ரொம்ப இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா கேட்டுருவாங்க. கேட்டுருவாப்ல அவரு. அதுக்கு வந்து இவர் சொல்றாரு, டோனி வந்து எங்க கடவுள். டோனி வந்து நாங்க டோனி பார்க்க வந்தாங்க, டோனி அடிச்சிட்டாருங்க, அதுதான் முடிஞ்சு போச்சுட்டோம். ஏங்க நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு புரியுது, எனக்கு வந்து பாட்டம் ஆஃப் த ஆர்ட்ல இருந்து புரியுது, நீங்க வந்து அவரு தான் உங்க வாழ வச்சாரு, நீங்க இருக்கிற இடத்துக்கு, நீங்க இப்போ வந்து இருக்கிற இமேஜ், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, நீங்க தங்குற இடம், எல்லாத்துக்கும் காரணம் டோனி தாங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. உங்க லைவ்லிஹுட்டுக்கே காரணம் டோனி தாங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்க, ஒரு சூப்பர் ஃபேனா நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. உங்களை சுத்தி சின்ன பசங்க அத்தனை பேர் இருக்காங்க, நீங்க வந்து உங்களோட லைவ்லிஹுட்டை பார்த்துட்டு நீங்க போயிடுவீங்க. ஆனா இருக்கிற ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமாறாங்க, டாக்ஸிக்கா, நீங்க டோனிக்காக தான் நான் மேட்ச் பார்க்க வரோம்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி ஏறுறாங்க, அவங்க கூட இருக்கவங்களும் அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு அது ஒரு டாக்ஸிக் ஃபேன் பேஸா தானே மாறுது. சிஎஸ்கே அப்போ வந்து சிஎஸ்கே பிளேயருக்கு என்ன மரியாதை, சிஎஸ்கே பிரான்சைசி கிரிக்கெட் டீமுக்கு என்ன மரியாதை? டோனின்ற ஒரு ஆள் ஏற்கனவே வந்து இப்போ கிரிக்கெட்லயே வந்து ஒரு 3-4 பேர் தான் வந்து பெரிய பிராண்ட் அம்பாசிடர்ஸா இருக்காங்க. இப்போ நான் ஓப்பனாவே சொல்றேன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்காரு, ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் ஐடலைஸ் பண்ணி
இவங்கெல்லாம் நல்லா ஆடணும், மற்ற பிளேயர்ஸோட இவங்கெல்லாம் நல்லா ஆடணும், மற்ற பிளேயர்ஸ் நல்லா ஆட்டாலுமே நம்மளால நல்லா இல்லையா, அவங்க எப்படி பேட்ச் பண்ணுவோம், இப்போ ரோஹித் சர்மா நல்லா ஆட்டாரா, விராட் கோலி நல்லா இல்லையா, விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரோஹித் சர்மா எப்படி எந்த பாயிண்ட் வச்சு பேட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபேன் பேஸ்ல போயிட்டு இருக்கு இந்த ஏராவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க திரும்பவும் அந்த ஒரு பெரிய பிளேயர் வந்து ஐடலைஸ் பண்ணி நீங்க ஒரு பெரிய பிளேயர் ஐடலைஸ் பண்றீங்க. ஆனா அல்டிமேட்லி யூ ஆர் புட்டிங் டவுன் அன் அதர் பிளேயர் ஹூஸ் புட்டிங் ஆல் எஃபர்ட்ஸ் அண்ட் வந்து அந்த டீமுக்காக அப்படி வளர்க்கிற பிளேயரை வந்து நீங்க வந்து அப்படியே புட் டவுன் பண்றீங்க. நீங்க அவரை மட்டம் தட்டல, ஆனா இவரை நீங்க உயர்த்தி பேசும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா அவரே கீழே போயிடுறாரு. இது ஆக்சுவலி பேக்ரவுண்ட்லயே அவர் அந்த இன்டர்வியூலே பார்த்தனா வந்து ஒருத்தங்க அந்த கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னாரு. அப்போ சொல்லியிருப்பாரு, இவரும் தோனி மாதிரி எஸ்னா பண்ணி பெரிய ஆளா வரட்டும், அப்ப நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒன்று வரும். அது இவரு சொல்ல யாரோ சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னன்னா, நீ சிஎஸ்கே ஒருத்தர் விளையாடுறாரு அப்படின்னா அவர் பெருசா சாதிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. நான் அவர் பெருசா சாதிச்சுட்டு வரணும் அப்ப நான் சப்போர்ட் பண்றேன்னா தட்ஸ் நாட் அ சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. சரியா? சிஎஸ்கே ஃபேன்னா சிஎஸ்கே 2 பேர் ஆடுறாங்களா நான் சப்போர்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே ஆடுறது 15 பேர் 25 பேர் ஸ்குவாட்ல இருக்காங்கன்னா 25 பேர் நான் சப்போர்ட் பண்ணுவோம் irrespective of what happens next. சரியா? அவர் ஆடுறாரு ஆடல, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, நான் சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? ஆடலன்னா டீம் விட்டு துரத்துன்னு சொல்றது அது ஓகே, அந்த கோவம் அந்த டைம்ல இருக்கும், கரெக்ட் தான். ஆனா டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடினாலே அந்த பிளேயர் நம்ம சப்போர்ட் பண்ணுன்றதுதான் சிஎஸ்கே ஃபேன். இவர் சொல்றது அதையுமே சொல்லுவாரு பாரு. மீதி சில பேர் இருக்காங்க, நான் 30,000 பேர் வந்து வந்த ரீசன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சான், தோனி 6 அடிச்சிட்டாராம், அது 30,000 என்னடா அப்படின்னு தான் இருந்துச்சு. வந்த எல்லாருமே பப்ளிக்கா இப்படி சொல்லும் போது அது எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. ஒரு கிரிக்கெட்ன்ற ஒரு கேமே நீங்க வந்து நீங்க என்னத்துக்கு அப்படி பண்றீங்க, நீங்க அது பிஆர் ப்ரொமோஷனா பண்றீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூடுன்னு ஒண்ணு இருக்கு, அதை காமிக்கிறதுக்கு வந்து நீங்க அவர்கிட்ட பர்சனலா காமிங்க, அதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அதை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போவாதீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். இது ஒரு ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஸ்பெக்டேட்டரா ஒரு ஃபேனா வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இது மட்டும் இல்லாம இப்போ இவர் சொல்றாருல, இது வந்து நெகட்டிவா இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் பதில எப்படி கன்வே ஆச்சு நீ சொல்ற, ஆப்போசிட் ரைவல் ஃபேன்ஸுக்குமே இது நெகட்டிவா தான் கன்வே ஆகுது. அவங்க எப்படின்னா இப்ப நான் ஜென்யூனா போயிட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி, என்னடா இப்படி தோத்துட்டாங்கன்ற, நீ எல்லாம் பேசாத, நீ எல்லாம் தோனி ஃபேன் தானே, தோனி 6 அடிச்சா சந்தோஷமா தானே இருப்ப, போ கிளம்பு அப்படின்றாங்க. ஒரு நல்ல ஃபேன், நல்ல யூனிக்கான ஒரு ஃபேன், ஜென்யூனான ஒரு ஃபேன் மாதிரி இருக்கிற, நான் என்னன்னு சொல்ல வரும்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இதுதான் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஆப்போனன்ட் ரைவல் ஃபேன்ஸுக்கு மத்தியில புட் டவுன் ஆகுறோம். காரணம் வந்து இந்த மாதிரி சில இன்டர்வியூஸ்னால. ஆமா. சோ அதான் நான் வந்து இப்ப ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஓவர் ஷேடோ பண்றாங்க, ஒருத்தர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஷேடோ பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி இப்போ ஜடேஜா வந்து உள்ள போறாருன்னு வச்சுக்கோங்க. ஜடேஜா வந்து டோனிக்கு முன்னாடி ஆடுறாரு, அப்கோர்ஸ் வந்து அவருக்கு அப்புறம் தான் டோனி வராரு. இப்போ ஜடேஜா விளையாடிட்டு இருக்காரு, நல்லாவே விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜடேஜா அவுட் ஆனே ஒரு கும்பல் வந்து இப்போ வந்து மந்திரம் போறோம். அந்த ஒரு நெகட்டிவிட்டி அது ஜடேஜா வந்து அவங்க சான் பண்றாங்க, டோனி 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 நெக்ஸ்ட் வரும் சான் பண்றாங்க. அங்க விளையாடுற ஜடேஜாக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? விளையாட தோணுமா, இல்லடா விட்டு வரதுக்கு தோணுமா, எப்படா போகும்னு தோணுமா? நம்ம ஃபேன்ஸே நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தோணும். அதுதான், ஹோம் கிரவுண்ட்லயே அந்த சப்போர்ட் கிடைக்கலன்னா எங்க போவாங்க அவங்க? அப்ப என்ன இன்டெரக்டா என்ன மேட்சோட ரிசல்ட் அது பாதிக்குமா இல்லையா? ஏன்னா டோனி எல்லா நேரமும் வந்துட்டு எல்லா வாட்டியும் எல்லா மேட்சுமே அடிச்சிட முடியும். டோனி வந்து நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல, அவர் பினிஷர் தான். நம்ம டீம் வந்து நிறைய வாட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க. டோனி எல்லா நாளும் அடிச்சிட முடியுமா? டோனி ஒரு நாள் மட்டுமே வந்து எல்லா நாளும் வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட முடியுமா? ஜடேஜா, ருத்துராஜ் கேக்வாடி, சிவம் டூபே இவங்க மாதிரி ஒரு 4-5 பிளேயர் ஆடி கொடுத்தாதானங்க ஜெயிக்க முடியும். டீம் ஸ்போர்ட், கிரிக்கெட்ன்றது டீம் ஸ்போர்ட். 11 பிளேயரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பவுலர் நல்லா போறதும் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா இருக்கணும், எல்லாமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு பிளேயருக்கு இருக்கிற ரெஸ்பெக்டே போயிடுது. இத்தனை வருஷம் ஜடேஜா ஆடி ஒரு லெகசி கொண்டு வந்த ஜடேஜாக்கே அந்த நிலைமைனா இப்போ என்னங்க அது? கிரிக்கெட் வந்து எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு? ஐபிஎல்ன்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ அது டாக்ஸிசிட்டியை உண்டாக்குது கிரிக்கெட்ன்றது தான் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. கரெக்ட். இது ஆக்சுவலி ஐபிஎல்லையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லவா? இப்போ வந்து தோனிக்கு ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் இருக்கு. என்னன்னா நேஷனல் டீம்ல வந்து ட்ரிபிள் ஃபீட் அடிச்சிருக்காரு. அதாவது வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அஸ் அ கேப்டனா அடிச்சிருக்காரு. வேற எந்த கேப்டனுமே இதுக்கு அடிச்சது இல்லை, இப்போ நாட் ராங். சரியா? லீவ் ஆல் இந்தியா வேர்ல்ட்லயே அடிச்சது இல்லைன்றப்போ அந்த ஃபீட்டை வேற எந்த கேப்டனும் அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து தோனி ஃபேன்ஸ் சில செட் ஆஃப் தோனி டாக்ஸிக் தோனி ஃபேன்ஸ் வந்து தெளிவா இருக்காங்க, கங்கணம் கட்டி சுத்துறாங்க. சரியா? அது லீவ் ஆல் வந்து ட்ரிபிள் ஃபீட் ஒன்னு கூட அடிச்சிடக்கூடாது. ஒன்னும் இல்லை, நம்ம 2023 வேர்ல்டு கப் நம்ம தோப்போம்ல, இந்தியாவில தான் தோப்போம். சரியா? ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா 9 மேட்ச் சூப்பரா கேப்டன்ஷிப் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் செமிஃபைனல் சேர்த்தா 10 மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. தோத்த உடனே நானே தோத்துறோம் செம்ம காண்டில் இருப்போம் எல்லாரும். சரியா? தோத்த உடனே இன்ஸ்டால பாக்குற ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து எல்லாரும் தோனி ஆயிட முடியுமா, தலை போல வருமான்னு போஸ்ட் வருது. என்ன எனக்கு புரியல, திரும்ப தான் கேக்குறேன். நான் ஆல்ரெடி காண்டில் இருக்கோம், எப்படான்ட்டு இருக்கானுங்க அந்த செட் ஆஃப் தோனி ஃபேன்ஸ். சரியா? என்ன தெரியுமா, இவனுங்க ஆள் தான் கடைசி வரைக்கும் வந்து பெரிய ஆளா இருக்கணும், மத்த எவனுமே வந்து சரி மத்தவன் எவனும் பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கோ. அதுக்கு எதுக்குடா இந்தியாவை தோக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஐபிஎலோட வச்சுக்கோங்களேன்டா. இப்ப டோனியே விளையாடுறதுல இந்தியாவுக்கு. டோனிக்கு என்னடா, டோனி வந்து நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், இவனுங்களா கப் அடிக்கணும் நான் சொல்றாரு. டோனி ரோஹித் சர்மா கப் அடிச்சப்போ உடனே பாராட்டி போட்டாரா டோனி எல்லாம்?
அந்த மைண்ட் செட் எங்கடா போச்சு உங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸா வந்து லைக் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? டோனி மட்டும் தான் இருக்கணும், மத்த யாருமே இருக்கக்கூடாது, இந்தியா டீமே இருக்கக்கூடாது. அப்ப டோனி மட்டும் 11 ஆடி தான் ஜெயிச்சு கொடுத்தாரா இந்த மேட்சும்? என்ன எனக்கு அந்த அந்த லாஜிக் தான் எனக்கு இடிக்குது பயங்கரமா. கரெக்ட். இது ஒரு சைடு இருக்கா. இன்னொரு சைடுல வந்து பார்த்தோன்னா இந்த கௌதம் கம்பீர் இப்ப தோனிக்கு பிடிக்காத பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் கம்பீர் வந்து கோச்சா இருக்காருல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தோனி கம்பீருக்கு இருக்கிற அந்த ஒரு ரைவல்ரி ஃபேன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த ஒரு ரீசன்னாலேயே கம்பீர் வந்து ஜெயிச்சிடக்கூடாது அஸ் அ கோச்சா. கம்பீர் கோச்சிங்ல இந்தியா சொதப்பணும், அதுக்கு இந்தியா தோக்கணுமா, பரவாயில்ல தோத்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து அசிங்கப்பட்டு தோக்கணும் ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியா ஒயிட் வாஷ் ஆச்சுல நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா, அவ்வளவு பேர் சந்தோஷப்படுறானுங்கடா. அவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டு அவ்வளவு சந்தோஷமா வந்து இன்னைக்கு இந்தியாவோட வெக்ட்ரின்லாம் பேசுறாங்க. யாருன்னு பார்த்தா தோனியோட டிபி இருக்கு அவரோட இதுல. எனக்கு என்ன புரியலன்னா, நான் அகைன் திரும்ப கேட்கறேன், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், தோனி ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரு சரியா, அடுத்த செட் ஆஃப் இது வரும்போது வாட் ஸ்டாப்பிங் யூ, என்னதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. இந்தியா தோக்கணும்ன்றலாம் அவங்க மென்டாலிட்டி இருக்குன்னா நம்ம பாத்துக்கோ, ஏன் அவங்க எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருப்பாங்க அப்படின்ட்டு. இது எப்ப முடியும்? இது எப்போ இந்த டாக்ஸிசிட்டின்றது எப்ப முடியும்? டோனி வந்து ஐபிஎல் விட்டு போனா முடிஞ்சிருமா? அப்பயே முடியாது. அப்போ என்ன 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 நடந்தா இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி முடியும்? நீங்க ஏகே பண்ண மாதிரி வந்து வேணா பண்ணலாம். இந்த மாதிரி என்ன இனிமேட்டு கடவுளே அஜித்னு பப்ளிக்ல கூப்பிடாதீங்கன்னு அவர் சொல்றாருல, அந்த மாதிரி தோனியும் அடிக்க விட்டாதான் உண்டு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னாதான் நீங்க எல்லாம் அமைதியா இருப்பீங்களா என்னன்னே தெரியல. சாரி டு பி ஆனஸ்ட், நான் யாருமே டிஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு பேசல. எனக்குள்ள இருக்கிற இந்த எமோஷன் எனக்குள்ள வந்து லைக் ஒரு நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், சென்னை மேட்ச் பாக்குறேன், நான் சென்னையில இருக்கேன், வளர்றேன். இப்படி ஒரு ஆளும் கூட இருந்து நான் வந்து ஒரு கிரிக்கெட்ன்ற நான் ஒரு அட்மையர் பண்ற ஒரு பேஷனா நான் பாக்குற ஒரு கேம் கிரிக்கெட் வந்து இப்படிப்பட்ட ஆளுக்குள்ள இருந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நான் வந்து ஓப்பனா சொல்லணும்னு நினைச்சேன், அதான் சொன்னேன். ஸோ எஸ், இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு பெரிய ரீசனா இருக்காங்க லைக் டோனியோட ஹேட்ரடுக்கு அப்படின்றத பேசியிருப்போம். நான் முன்னாடி ஆனா சொன்ன மாதிரியே லைக் டோனியே ரீசன் கிடையாதுன்ற தாண்டி டோனியும் ஒரு ரீசனா இருக்காரு சில விஷயங்கள்ல. டோனி கிட்டேயும் சில விஷயங்கள் இருக்கு, அதை அவர் ஹேட்ரட் கொண்டு வருது அப்படின்றத பத்தி சொல்லி ஆகணும். டோனி பண்ற விஷயங்கள் தப்புன்னு இல்லை, லைக் அவர் பண்ற விஷயங்கள் வந்து அது கொஞ்சம் அவருக்கு ஹேட்ரட் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸே சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், சக்சஸ் ஆகணும்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சு அவர் சிந்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிளான் பண்றதா இருக்கட்டும், டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி டோனி வந்து ஒரு கரெக்டா இருப்பாரு. இதுதான் ஸ்டெப்னா, இதுதான் பிளான்னா, இதுதான் பிளான் கரெக்டா இருப்பாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டா ஜெயிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு இவ்வளவு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காரு, லைக் இவ்வளவு கப் அடிச்சிருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா கேப்டனா இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸே அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் கடைசி வரல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் ஆப்போசிட் எண்ட்ல இருக்காரு. ஸோ இவர் டோனி என்ன பண்ணுவாரு, சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்க மறுத்துருவாரு, லைக் அதை சிங்கிள் எடுக்கவே மறுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ அது ஆப்போசிட்ல எப்படி இருக்கும்னா, டெய்லண்டர் பேட்ஸ்மேன்னா பரவாயில்ல, லைக் ஒரு நல்ல ஆர்டர் பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கே அந்த ஸ்ட்ரைக் டினை பண்ணும்போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேரல் மிச்சல் இருப்பாரு ஆப்போசிட்ல, அவராடி சிஎஸ்கே காடும் போது அவரெல்லாம் டபுள் அழகா ஓடி வந்து டபுளே போயிடுவாரு அவரு. ஸோ அதெல்லாம் வந்து லைக் வந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி டினே ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பழைய மேட்ச்ல இன்டர்நேஷனல் மேட்ச்ல அம்பட்டி ராய்டு ஆப்போசிட் எண்ட்ல இருப்பாரு. அவரு இத்தனைக்கும் அவர் நல்லா ஆடி நல்ல ஸ்கோர்ல இருப்பாருங்க. அவரு டோனி இப்பதான் கடைசியில வந்திருப்பாரு. பட் ஆனா பினிஷ் வந்து அவருமே, ஆனா அம்பட்டி ராய்டு வந்து டோனி சரி அவரு கேட்கறாருன்னு சொல்லிட்டு அவருமே வந்து சிங்கிள் வர மாட்டாரு. அந்த விஷயம் வந்து லைக் சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது ஓகே, நம்ம வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்றோம், மேட்ச் ஜெயிச்சிட்டோம், எல்லாம் ஓகேப்பா அப்படின்னு. ஆனா அது ஃபெயிலியர் ஆகும்போது அது கொஞ்சம் வந்து பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். அது ஒரு ஹேட்டடா வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு இதுவா இருந்திருக்கு. சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, லாக்டவுன்ல தான் தன்னோட கிரிக்கெட்டிங் ஜேர்னியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது லாக்டவுன்ல வந்து சும்மா வீட்டுல இருக்கிறப்போ நிறைய மேட்சஸ் எல்லாம் வரும். அப்போ ஓடிட்டு இருந்த ஒரே டோர்னமெண்ட் ஐபிஎல் தான். ஐபிஎல் மட்டும் தான் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாக்டவுன்ல ஐபிஎல் மட்டும் பார்ப்பானுங்க உட்காந்துட்டு. அதுல வந்து ஐயோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்பதான் வந்து இவங்க எல்லாம் பார்ப்பாங்க, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துட்டு நான் இவங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கிரியேட் ஆவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேண்டம் வந்து சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல, பழைய பிளேயர்ஸ் எல்லாம் நோண்டுவாங்க. இவனை விட எங்கால் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோண்ட ஆரம்பிப்பாங்க. இவனுங்களுக்கு எல்லாம் வந்து லைக் நாலேஜே இருக்காது. இவனுங்க வந்து முன்னாடி என்ன மேட்ச் நடந்திருக்கு, அவங்க எல்லாம் என்ன சாதிச்சிருக்காங்க, அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாம இவங்கதான் வந்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க மேட்ச பார்த்துட்டு பேசலாம்னு பரவாயில்லடா, ரீல்ஸ பார்த்துட்டு பேசுவாங்கடா, பார்த்துட்டு பேசுவானுங்க. முன்னாடி நடந்த ரீல்ஸ், இவர் பாரு ஹர்திக் பாண்டியா பாரு இப்படி யாரா ரிஷப் பண்ட் 10க்கு 6 அடிக்கிறாரு, தோனி என்னடா 6 அடிச்சாரு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா. இவனுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, இந்த லாக்டவுன் ஃபேன்ஸ்லாம் ஒரு ரீலு கேஜிஎஃப் சாங்கோ இல்லைன்னா வந்து ஏதாவது அது பார்த்தவன் அந்த மாதிரி ஏதாவது பாட்ட போட்டு
இவனு வந்து அவனுக்கு பிளேயர் 4 6 4 4 அடிக்கிறது வந்து அப்படி ஃபாஸ்ட் மோஷன்ல ஸ்லோ மோஷன்ல கட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனதான் ஆமா அவன் தான் கடவுள். அவ்வளவுதான். அந்த வகையில இவனுக்கு ஏற்றட் பரப்புறதுக்கு நான் ஒரு ஒரு காமெடியான ஒரு ரீல் பார்த்தேன். லைக் வந்து அந்த 2019 வேர்ல்ட் கப் இருக்கும்ல, அதுல வந்து செமிஃபைனல்ஸ் வந்து நமக்கு தெரியும் அன்பார்ச்சுனேட்லி டோனி டிடன்ட் பிளே வெல். அந்த இது சரியா ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு, அவர் டெக்னிக் அவுட் ஆயிடுவாரு. லைக் வந்து ரன் அவுட் ஆயிடுவார், அவர் ஆக்சிலேட் பண்ற டைம்ல வந்து ரன் அவுட் ஆயிடுவாரு. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் சில முன்னாடி எல்லாம் வந்து லைக் அவர் விக்கெட்டை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்து கடைசி வரைக்கும் நிக்கணுன்றதுக்காக சில பால் வந்து அவுட் சைட் ஆஃப் போற பால் தான் வந்து எதுக்கு தொட்டு விக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. அந்த பால் ஒரு பால் விட்டாராம், அதை வந்து ஜிம்மி நேசன் மாதிரி ஒரு லுக் விட்டாரா, அதை சேர்த்து வச்சு லாக்கி ஃபெர்குசன் வந்து ஒரு லுக் விட்டாராம். இது மாதிரி அவரு என்னடா வெளில பண்றாரு இந்த டைம்லன்னு சொல்லிட்டு அதை ஒரு ரீல்ஸா போட்டு என்னென்ன பண்றான்னு தெரியுமா? டெஸ்ட் மேட்ச் பிளேயரா சிக்னேச்சர் ஷாட்ஸ் ஆஃப் அதர் பிளேயர்ஸ் அப்படின்னு அந்த ரீல் கம்பாரிசன் ஞாபகம் இருக்கா? சிக்னேச்சர் ஷாட் ஆஃப் ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு புல் ஷாட், சரியா? சிக்னேச்சர் ஷாட் ஆஃப் விராட் கோலி தோனிக்கு வந்து வெல் லெஃப்டா. அதுவும் இல்லாம இவர் வந்து ரன் அவுட் ஆயிடுவாருங்க. ரன் அவுட் ஆயிடும் போது டைவ் அடிக்க மாட்டாராம். டைவ் அடிக்காதனால இவர் வந்து சிஎஸ்கேக்கு மட்டும் டைவ் அடிச்சாருங்க அன்னைக்கு. சிஎஸ்கேல வந்து லம்பா இவ்வளவு துட்டு தராங்க, அதெல்லாம் டைவ் அடிக்கிறாரு. இந்தியாவுக்கு வந்து டைவ் அடிக்க மாட்டாரு இவரு, ஏன்னா துட்டு கம்மியா தானே வருது அப்படின்றாரு. டேய் அப்பா டேய் 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 எங்க இருந்துடா வரீங்க நீங்கெல்லாம்? அவரோட ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் டைவ் அடிக்கலடா, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சுக்குமே. சொல்றீங்களடா, அவரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் அவர் கரியர் ஸ்டார்ட் பண்றாரா, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் அதுலயுமே ரன் அவுட் டக் அவுட்ல ரன் அவுட் ஆயிருப்பாரு அவரு. அப்ப கூட அவர் டைவ் அடிச்சிருக்க மாட்டாரு. அப்ப என்ன இந்தியா காசு கொடுக்கல, கோச்சிட்டு டைவ் அடிக்கல அவரு. அப்ப சிஎஸ்கே ஆடிட்டு இருந்தாரு அவரு early 2Ks-ல. என்னடா பேசுறீங்க? இந்த ரீல் நானும் பார்த்தேன், ஒரு மலுமட்டியான ஒரு ரீல், சரியா? அதுல கமெண்ட் செக்ஷன்ல போட்டு பேஷ் பண்ணிருப்பாங்க, போட்டு கிரியேட்டரை போட்டு செய்ய போறாங்க அப்படின்ட்டு போய் பாக்குறேன். எனக்கு அங்கதான் மத்த ஷாக்கு. இவனுக்கு என்ன தெரியுமா, ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்றானுங்க, தேஸ் துரோகி தோனியா. சொல்லப்போ சிரிப்பு வருது, ஆனா படிக்கிறப்ப செம காண்டாச்சு, சரியா? தேஸ் துரோகி தோனி, அதாவது வந்து ஒரு டைவ் அடிக்கல, அதனால ஒரு தேச துரோகியாமா. டேய் ஒரு மனுஷன் சீரியஸா போனா சீரியஸா பேசலாங்க, சரிங்களா? அவர் வந்து எவ்வளவு அச்சீவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம பேசி நம்ம சொல்லி தெரியணும்னு இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆஸ்பெக்ட் நான் கவர் பண்ணவே போறது இல்ல. பட் நான் இந்த ஃபேன்ஸை மட்டும் நான் அட்ரஸ் பண்றேன். இந்த லாக்டவுன் ஃபேன்ஸ், நம்ம எப்படி தோனி டாக்ஸிக் தோனி ஃபேன்ஸை பத்தி வந்து பேசணும், அதே மாதிரி இந்த டாக்ஸிக் லாக்டவுன் ஃபேன்ஸ். டே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கேட்கறேன்டா, நீங்க ஒரு வீடியோ ஒரு மேட்ச் நீங்க பாத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி அந்த மேட்சை பத்தி அடிக்கிறாங்களா மச்சான்? நான் சொல்றேன், தோனி வந்து அந்த மேட்ச்ல வந்து சொதப்பிட்டாரு லைட்டா, நான் ஒத்துக்கிறேன், சரியா? இல்லன்னு சொல்ல. ஆனா தோனி எப்படி ஒரு மேட்ச் அணுகுவாரு, தோனி வந்து ஒரு பெஸ்ட் பினிஷர். இதுமே ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், என்னன்னா வந்து தோனி இதுக்கு முன்னாடி பாஸ்ட் மேட்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க, சரியா? தோனி வந்து 2 runs to win from 1 ball இருக்கும், அவுட் ஆயிடுவாரு அந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா. அதே மாதிரி 2-3 மேட்ச் எல்லாம் போட்டுட்டு என்னடா பெஸ்ட் பினிஷர்னு சொல்றீங்க, ஒரு பாலுக்கு 2 run அடிக்க தெரியல. அங்க ரிங்கு சிங் பாருங்கடா, 4 பால் 29 சரி, ஒரு ஓவர்ல 29 அடிக்கிறாரு, அவரு பெஸ்ட் பினிஷரா உங்களால பெஸ்ட் பினிஷர் கேக்குறாங்க, சரியா? நான் ஒண்ணே கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி எப்படி மேட்சை பினிஷ் பண்ணுவாருன்றது பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஓவர் த இயர்ஸ் நான் தோனி ஃபேனா இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் தோனி ஒரு மேட்ச் எப்படி அனுப்புவாரு அப்படின்னா, அவர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிக்கிற ஆளே கிடையாது. அவர் நல்லா சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவரால் வந்து இப்ப சில கஷ்டமான பவுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஓவர்ஸ்ல வந்து நான் வந்து சிங்கிள் டு ஓடுவாரு, சரியா? கடைசி 2 ஓவர்ல எவன் இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல அந்த ஒரு பவுலருக்கு ஒரு வீக் பவுலர் வச்சிருப்பாங்க, சரியா? அந்த வீக் பவுலரை எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பவுலர் டார்கெட் பண்ணுவாரு. அந்த ஒரு பவுலரை டார்கெட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு, சரியா? அந்த மாதிரி கடைசியில எடுத்துட்டு போய் பாத்துக்கலாம். நீ சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், சம்டைம்ஸ் ஓவர் கான்பிடன்ஸா போயிட்டு சில மேட்ச் தோத்துருக்காரு. பட் யானைக்கும் மடிச இருக்கும்ன்ற மாதிரி நடந்திருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. இஸ் நாட் சக்சஸ்ஃபுல் 100 டைம்ஸ். அந்த டெக்னிக் வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு, வொர்க் அவுட் ஆயிருக்கு ஃபார் இந்தியா, ஃபார் சிஎஸ்கே அது வொர்க் அவுட் ஆயிருக்கு, சரியா? எந்த அளவுக்குன்னா, மச்சான் எனக்கு ஒரு நாள் நமக்கு இருக்கு முன்னாடி, சரியா? ரொம்ப முன்னாடி வந்து ஒரு கமெண்டேட்டர், ஒரு ஃபேமஸ் கமெண்ட்ரி லைன் ஒன்று வரும், என்னன்னா, இஃப் 6 required from the last delivery and if Dhoni is on the striker's end, the pressure is not on Dhoni but on the bowler அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு அவர் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு, சும்மா யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, கரெக்டா? அண்ட் ஓவர் த இயர்ஸ் வந்து எல்லா கமெண்டேட்டர் எல்லா பிளேயர்ஸ் ஹைப் பண்றாங்கன்னா, he has done something in the past. எப்பா தயவு செஞ்சு பாத்துட்டு வாங்கப்பா அந்த மேட்ச். நான் இப்போ இருக்கிற பினிஷர்ஸ் மாதிரி அவர் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஐபிஎல்ல இப்ப வந்து பால் 1ல இருந்து 6-4 அடிக்கிற டைம் பீரியட்ல இப்ப அவர் ஆடிட்டு இருக்காங்கல்ல, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், இப்ப வந்து சசாந்த் சிங் ஓடலாம், அசுதோஷ் சர்மா ஓடலாம் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க மச்சான். அங்கதான் எனக்கு செம காண்டாச்சு, சரியா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. இவனுக்கு பார்க்க ஆரம்பிச்சதே வந்து 2 வருஷம் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சானுங்க. அதனால இவங்களுக்கு அது முன்னாடி இருக்க மேட்ச் ரீவிசிட் பண்ண கூட நக்கரை கிடையாது. இப்ப இருக்கிறவங்களை வச்சு டைரக்டா வந்து ஏதாவது மேட்ச் கிடைக்கும், அதை பத்தி பேஷ் பண்றதுதான் இவங்களோட வேலையே. அந்த வேர்ல்ட் கப் மேட்ச் சொன்னல, அந்த வேர்ல்ட் கப் மேட்ச்லயுமே அவர் அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. நம்ம அதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல போடுவோம் கைஸ், நீங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்க. ஹூ இஸ் தி ரியல் ரீசன் பிஹைண்ட் தி டிஃபீட் ஆஃப் இந்தியா இன் 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் என்ற ஒரு வீடியோ நம்ம போடுவோம். அதுல நாங்க இன்னும் டீடைலாவே பேசுறோம், இதை பத்தி பேசிட்டே போலாம், கரெக்ட்? அந்த மாதிரி இந்த லாக்டவுன்ல பார்க்க ஆரம்பிச்ச ஃபேன்ஸ் பண்ற அலப்பறை தான் மச்சான் முக்காவாசி இதுல. அதுவும் நீ சொல்ற அந்த டைவ் எல்லாம், எப்பா டே சாமி
விடை கொடு சாமி விட்டு போகின்றேன் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போன ஆள்தான் திரும்ப வரவே இல்லை. அது இந்த போலேசோ கோயில் பாட்டை வச்சு ஓட்டினானுங்க போற ஒரு ஓட்டு. எங்க பார்த்தாலும் போலேசோ கோயில். அதாவது இந்த இவர் கருணா சொல்லுவார் படத்துல, எதிர் வீட்டு கொடியில உள்பாவாடை காலனா கூட என்னதான் மச்ச சந்தேகப்படுறாங்கன்ற மாதிரி எதை பண்ணாலும் தோனியை முடிச்சு அடிச்சிட்டு இருந்தானுங்க அந்த டைம்ல. தோனி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, உடனே போலேசோ கோயில் அப்படின்னு எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, டோனி வந்து இப்போ 43 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 43 வயசு ஆகியுமே இன்னும் வந்து அவர் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு 43 வயசு ஆகி ஆடுறது பிரச்சனை இல்லை. ஆனா அவருக்கு வந்து முன்னாடில இருந்து ஒரு ஹைப், டோனி இந்த சீசன் போயிட்டு வரா, இந்த சீசன் போயிட்டு வரா, இந்த சீசன் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் மனுஷன் வந்து விளையாடிட்டே இருக்காருன்றது அது ஒரு வகையில வந்து ஹேட்டடா ஒரு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா என்னன்னா அவர் வந்து இரும்பு தெரியல அர்ஜுனோட டைலாக் சொல்லுவாரு, என்னால ஏன் இப்படி இருக்கான்னு பாக்குறியா, ஏன்னா என்னால முடியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தோனியால முடியுது, அவர் ஆடுறாரு. சரியா? இப்ப தோனி வந்து சொதப்படாருன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ஃபேனா நானே சொல்றேன், தயவு செஞ்சு போயிடுங்க தோனி. 22 நான் சொன்னேன், ஞாபகம் இருக்காடா? அவர் 22 சீசன்ல பேட்ல பாலே படல. அப்ப நானுமே சொல்லிட்டு இருந்தேன் ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. 23 சீசன்ல கப் அடிப்பாங்க, அப்பயும் போயிட்டா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா 24 சீசன் போன சீசன் அவர் அடிச்சாரா? ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போ ஒரு டீம் வந்து இவர் கடைசியில வராங்கன்னு பயந்துகிட்டு டாக்டிக்ஸை மாத்துறாங்களோ அப்பயே வந்து இம்பாக்ட் இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, ராகுல் சாரை கொண்டு வந்து 19th ஓவர் போட வைப்பாங்க. ஏன்னா தோனி 19th ஓவர்ல வருவாரு, சீமர் கொடுக்க வேணான்ற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. எப்போ அந்த பிளான் மாறுதோ அப்பயே வந்து இந்த ஒரு பயம் இருக்கு, இது வந்து நல்ல விஷயம்னு அர்த்தம். சரியா? அதனால இங்க தோனி வந்து இங்க தோனி ஆடுறது வந்து நல்லதா கெட்டதா வந்து சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தேவை, தோனி இருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து மோஸ்டா டாப் ஆர்டரே வந்து பாத்துப்பாங்க சிஎஸ்கே வந்து பேட்டிங். அதை தாண்டி ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படும். அந்த டைம்ல வந்து தோனி வந்து கடைசியில வந்து ஒரு பின் சீட்டிங் பண்ணி முடிச்சு மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அகைன் தோனி ஆடுறது வந்து கரெக்ட் தப்புன்ற டிபேட்டுக்கு நாங்க போகல. அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஹிம், அவ்வளவுதான் சொல்ல வரோம். சரிங்களா? பட் அவர் ஆடுறாரு அப்படின்ற பட்சத்துல அவர் ஆடிட்டு போட்டோம். இப்ப என்ன தெரியுமா பயமா இருக்கு மச்சான், ஓப்பனா சொல்றேன். இப்ப ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 2 சீசனுக்கோ இல்ல வந்து அடுத்த ஒரு 10 சீசனுக்கோ சிஎஸ்கே எப்பெல்லாம் தோக்குதோ பாத்தீங்களா, தோனி இருந்தப்ப ஜெயிச்சாங்க, தோனி இருந்தப்ப 5 கப் அடிச்சு கொடுத்தாரு, தோனி ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாரு, உங்களால ஒரு கப் அடிக்க முடிஞ்சுதான் பேசுவாங்க. எனக்கு பயமா இருக்கு இப்போ. அதுதான் அவங்க வந்து ஒரு இந்தியாக்கே பேசும்போது சிஎஸ்கே பேச மாட்டாங்களா? அவ்வளவுதான். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு இதுல வந்து அவங்க கெத்துங்க. இப்ப டோனி இது விராட் கோலி கேட்டீங்கன்னா, அவர் பேட்டிங்ல அவர் தாங்க ராஜா, அவர் தான் கிங்கு. அது மாதிரி விராட் கோலி அளவுக்கு ஸ்டாட்ஸ் டோனி வச்சிருக்காரு இல்ல, டோனியோட ரோல் வேற, டோனியோட இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற. அது மாதிரி விராட் கோலி கொடுத்தா மிஷினா அவர் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாரு. விராட் கோலி இஸ் ஆல்சோ குட் டெஸ்ட் கேப்டன். டோனியை விடமே நல்ல டெஸ்ட் கேப்டன் அவரு. அந்த அளவுக்கு இப்ப ரோஹித் சர்மா வந்து டோனியை விட நல்ல ஒரு T20 இன்டர்நேஷனல் கேப்டன். கரெக்ட். டோனி வந்து இஸ் சக்சஸ்ஃபுல் ஓடிஐ கேப்டன். அந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு இதுல கெத்துங்க, அதை விட்டு போங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இவரு இதுல கெத்துனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இவரு இதுல கெத்துனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேசிக்கா எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்குது, நீங்க வந்து டோனி பெரிய ஆள் தாங்க, அதனால நீங்க டோனி வந்து ஃபேண்டசைஸ் பண்ணி பேசுறீங்க பாத்தீங்க. ஓவரா எல்லாத்துக்குமே டோனி 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 ஃபேண்டசைஸ் பண்ணி பேசுறீங்க பாத்தீங்களா. ஆப்போசிட்ல இருக்க ஃபேனுக்கு வந்து தெரியாது, எங்க ஆள் மட்டும் என்ன குறைஞ்சவன், எங்க ஆளும் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆளை இது பண்றதுக்காக டோனி கிட்ட இருக்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து கிளி போட்டு டோனி மேல ஹேட்டர் இது பண்றான். டோனி ஃபேன்ஸ் திரும்ப என்ன பண்றானுங்க, நம்மளுக்கே ஹேட்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் மேல திரும்ப ஹேட்டர் போடுறான். இது என்ன ஆகுது, இவங்க ஃபேன்ஸ்குள்ள வந்து ஒரு பெரிய ஹேட்டடா வந்து கிரிக்கெட் சமூகத்தையே ஒரு ஹேட்டட் சமூகமா மாத்திட்டு போயிடுறாங்க. இது எப்ப தெரியுமா நடக்குது, இந்த கிரிக்கெட்டை வந்து ஒரு கேம்ன்றதை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு இது இந்த பிளேயர்ஸை வந்து ஐடலைஸ் பண்ணி சூப்பர் ஸ்டார்ஸா பாக்குற வரைக்கும் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். கடவுளே டோனி அப்படின்னு ஓப்பனா அந்த அவ்வளவு பெரிய சூப்பர் ஃபேன் வந்து சொல்றாரு, இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி சொல்றாரு. அந்த நிலைமையில இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறனாலதான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் காரணம். இதுதான் இந்த டாக்ஸிசிட்டியோட மைய புள்ளின்னு நான் சொல்றேன். டோனியோட ஹேட்டட் பாயிண்ட் கூட மைய புள்ளியே இதுதான் நான் சொல்றேன். இதுல நான் கேட்டுக்கிற விஷயம் ஒரே ஒரு சிம்பிள் தான். என்னன்னா வந்து தோனி வந்து இந்தியா டீம் விட்டு ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாரு. 2019 ரிட்டையர் ஆயிட்டாரு. சரிங்களா? இப்பவும் வந்து அவர் தோனி வந்து அப்ப சொன்னாரு, தோனி வந்து அந்த கப்பை அடிச்சு கொடுத்தாரு, தோனி வந்து ஆஸ்திரேலியா செலிபிரேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. தயவு செஞ்சு எடுத்துட்டு வராதீங்க. சரிங்களா? அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விடுங்க. அடுத்து யார் இருக்காங்க, ரிஷப் பண்ட் இருக்காங்களா, ரிஷப் பண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இஷான் கிஷன் வரா, இஷான் கிஷன் சப்போர்ட் பண்ணுங்க. சிஎஸ்கேக்கு வாங்க, ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்ஷிப் பண்றாரு, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ருத்ராஜ் கேக்வாடுக்கு. அப்பதான் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அவங்களுக்கும். சரிங்களா? இப்ப நீங்க வந்து கேட்கலாம், ஏன்டா நான் சொல்றதுனால வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஒரு சிஎஸ்கே ஃபேன், இவர் ஹரிஷ் கேட்ட மாதிரி ஒரு சிஎஸ்கே ஃபேன் கிளப் ஜடேஜா ஆடும்போது தோனி தோனின்னு கத்துனா எவ்வளவு நெகட்டிவா இருக்கும்னு பாரு. ஹோம் சப்போர்ட், ஹோம் டீமுக்கு ஆடிட்டு இருக்க, ஹோம் கிரவுண்ட் ஆடிட்டு இருக்க, ஹோம் சப்போர்ட்லனா வந்து நெகட்டிவா ஃபீல் ஆகாதா? என்னன்னு புரியல.
அந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விடுங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்றாரா, ரோஹித் சர்மா 3 கப் அடிக்கிறா, தயவு செஞ்சு அடிச்சுட்டு போட்டுன்னு வேண்டுங்க. ஏன் தோனி மட்டும் தான் ட்ரிபிள் ஃபீட் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல கைஸ். இந்தியா கப் அடிக்கணும்ன்றது அந்த ஒரு நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்க எறால அவங்க கெத்து தாங்க. அவங்க எறால அவங்க கெத்து தான். அவங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு அவங்க போயிட்டதுக்கு அப்புறமும் இவன் வந்து அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட். அத கிரிக்கெட்ன்ற ஒரு ஸ்போர்ட்டுக்கே நல்லது இல்லை, கண்ட்ரியோட டீமுக்கு அது நல்லதே இல்லை. இந்தியான்ற ஒரு விஷயம் நம்ம கோலா இருந்தாலே இந்த ஹேட்டர் எல்லாம் மோஸ்டா குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நீ வேற நான் வேற இல்ல இந்தியா அப்படின்ட்டு தலைவா படத்துல விஜய் டைலாக் எடுத்துட்டு வந்து போடணும். இந்தியா அந்த மாதிரி நினைச்சாலே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கா அதுதான் எங்களுக்கு முக்கியம். லைக் இதுல வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் சொல்லியிருப்போம், நெகட்டிவ் விஷயங்களும் சொல்லியிருப்போம். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைக் கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ், கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி, இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பத்தி பேசணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம கிரிக்கெட் டைமண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம். சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.